ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று கமலில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு எங்கே வளகாப்பு நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்குமா ஒடிசாவில் நடக்குமா சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கே தெரியாது எங்கே வளகாப்பு நடக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பார்க்கும் நம்ம சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்து ஒன்று பண்ண முடியும். எனக்கு ரொம்ப ஆசைனா தமிழ்நாட்டில் நடக்கணும் ஆசையாக இருக்குது. ஆனால் பார்க்கும் நம்ம திங்க் பண்ணுறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். எங்கே இருக்குதுன்னு ஏன்னா எங்கே நடந்தாலும் சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷப்படுறது நான் தமிழ்நாட்டில் நடந்தால் இருக்கும். பார்க்கும் சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் 7ஆம் மாதம் டிசம்பர் 8 ஜனவரி 9ஆம் மாதம் ஆமாம் வர சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு. பார்க்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, வீடியோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸு. நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் வீட்டுக்கார் வந்து வீட்டு வேலைக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாரா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. நல்லாவே ஹெல்ப் பண்ணுவார். எல்லா வேலையுமே எனக்கு ஒரு சின்ன சின்ன வேலை இது பண்ணாலுமே நல்லாவே வேலைலாம் ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி அவர் ஒரு வேலை பார்த்தா அந்த வேலை டக்குன்னு விட்டுட்டு வரமாட்டார். அந்த வேலை முடிச்சா பிறகு தான் வருவார். எவ்வளோ பெரியதாக இருந்தாலுமே அது யார் கூட்டாலும் காதில் கூட வாங்க மாட்டார். அந்த வேலை முடிஞ்சா பிறகு தான் அவர் எந்திரிச்சு வருவார். எங்கே உட்காந்து நான் வந்து எங்கே உட்காந்து பேசுகிறேன்னா வீட்டு பின்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு. பின்னாடி ஜல்லிக்கல்லாம் கொட்டு வச்சுருக்குள்ள அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். மாடுலாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. போனால் முட்டுது மாடு, அதனால் பயந்துட்டு அந்த சைடு வந்துட்டேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராகி மாவில் தோசை தான் பண்ணலாம்னு பண்ணி பார்த்தேன். நேற்று நைட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அறவேல ராகி மாவில் தோசை ஒரு மாதிரி உள்ளெல்லாம் வேகலை, ஒரு மாதிரி மாவாக இருந்துச்சு. அதனால் ராகி மாவில் யூடியூப்பை பார்த்து நான் சப்பாத்தி நேற்றே ரெசிபிலாம் பார்த்துட்டு நான் சப்பாத்தி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி மாவு சப்பாத்தி பண்ணுறதுக்காண்டி சுடு தண்ணியில் ராகி மாவு கொஞ்சமாக எண்ணெய் உப்பு சேர்த்து எல்லாமே நல்லா நான் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூடு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. அடுப்பு வர எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கையில் ஒத்த கையை பிடிச்சிக்கிட்டு ஒத்த கை கிண்டணும். அதுக்கப்புறம் மொபைல் வச்சு வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்து அதுக்கப்புறமா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு மாவு வந்து அதுலேயே வெந்துடுச்சு. சுடு தண்ணியில் தான் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் வச்சு கிளறி அதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சு நான் பிசைஞ்சிட்டு இருந்தேன். அதுலேயே மாவு நல்லா வந்துடுச்சு. பாருங்கள் எப்படி ஆவி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கையெலாம் நல்லா சூடு. ஆவி பறக்க அது பிடிச்சா தான் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி இது பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கிறேன். மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தான் இது பண்ணினேன். ஆயில் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மேலே அந்த ராகி மாவு பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடரை தான் சேர்த்து நான் உருட்டுறதுக்காண்டி இது பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயத்துக்குள்ளே பண்ணேன், எப்படி இருக்குமோ ஏதோ பயமாகவே இருக்குது எனக்கு பண்ணுறதுக்கு. இப்படி தான் இருக்குமே சொல்லிட்டுன்னு சப்பாத்தி ஒரு கல்லை வச்சு நான் தேய்ச்சி பார்த்தேன். ஓரளவுக்கு இதாக வந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று வச்சு நான் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் எல்லாமே தேய்ச்சி முடிச்சிட்டேன். எப்படி ஒரு 22 சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நிறையாவே பண்ணேன். காலைல எல்லாருமே டிஃபன் இதவே சாப்பிட்றலாம், கஞ்சி குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான். ஆனால் பவுடர் கொஞ்சம் அதிகமாக வச்சு தேய்ச்சேன், கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேய்ச்சி முடித்து கல்லை சூடு பண்ணி நான் கல்லில் போட்டேன். ஃபஸ்ட்டு ஆயிலெலாம் ஊற்றல, அப்படியே போட்டு பார்த்தேன் ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெறும் கல்லை மட்டும் வச்சு அதுக்கப்புறமா சப்பாத்தி மட்டும் நான் போட்டு வச்சேன். பாருங்கள் அது உப்பி அழகாக வந்துச்சு. ஆனால் பாருங்கள் எப்படி உப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக கோதுமை மாவில் எப்படி சப்பாத்தி பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா உப்பி வந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் மாவு தான் மேலே இருக்குது, அவ்வளோதான். அது ஆயில் ஊற்றி இது பண்ணிட்டோம். ஆயில் ஊற்றி மேலே இது பண்ணால் கரெக்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இருந்தாலுமே கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறோமோ, சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா, இல்லை வேஸ்ட் ஆகிடுமோ இவ்வளோ தடவை வர பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே பண்ண. பாருங்கள் இவ்வளோ தூரம் நான் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஒரு 22 சப்பாத்தி மாதிரி பண்ணி வச்சேன். இன்னும் பாதி இருக்குது பண்ணலை. இது கொஞ்சமாக தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். சுட அந்தாண்ட நான் பண்ணி வச்சுக்கிட்டே அந்தாண்ட மாமனார் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருந்துட்டு வீடியோலாம் எடுக்கல. இது வந்து அதுக்கப்புறமா தேய்ச்சி வச்சுருந்தால சர்க்கரை போட்டு கொஞ்சம் தனியாக இது பண்ணி வச்சுருப்போம். அந்த இது தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முன்னாடி பண்ணது வந்து தனியாக குழம்புல வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. இது வந்து சர்க்கரைக்காண்டி கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொஞ்சம் தனியாக பண்ணி வச்சுருந்தேன். சாரி பேசக்குள்ளே கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லா சப்பாத்தியுமே பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் இவ்வளோ சப்பாத்தி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை போட்டு வச்சுருந்தாலும் மாமனார் சாப்பிட்டுட்டே இருந்தார். இப்போ தான் எல்லா வேலையும் எனக்குமே முடிஞ்சுது. நானும் இப்போ தான் சாப்பிட போகிறோம். மாமியார் வச்ச கரோட்டு குழம்பு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். சரி வாங்க என் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் வாங்க எல்லாரும். பார்த்துருப்பீங்க ராகி மாவில் எப்படி சப்பாத்தி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே பண்ணேன். எங்கே சாப்பிட மாட்டாங்களோ இது நல்லா வராதா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இது பண்ணேன்.
ஆனால் அது அழகாடி புஃபி வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் சுட சுட மாமனார் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதை நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கல. அதில் மட்டும் சர்க்கரை மாதிரி கொஞ்சம் போட்டு பண்ணேன். அதுதான் மாமனார் ஒன்று, வீட்டுக்கார் ஒன்று, பக்கத்து வீட்டு பாட்டி எப்பயுமே வருவாங்க. அவங்க என்ன பண்ணாலுமே சிக்கன் குழம்பா இருக்கட்டும், மீன் குழம்பா இருக்கட்டும், சக்கரவள்ளி கிழங்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தாங்கன்னா எனக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சமாக கொடுத்துட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாங்க மாமியார். அதை வச்சு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. நானுமே கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, எனக்குமே பிடிச்சிருந்துச்சி. மாமனார் தான் நல்லா விரும்பி சாப்பிட்றேன் ராகி சப்பாத்தி. பயந்துக்கிட்டே பண்ணால் நல்லா வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.